தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா வழக்கு தொடர்ந்துள்ளார். செங்கல்பட்டு முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சங்கீதா தனது வழக்கறிஞர் மஞ்சுளா மூலம் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் கடந்த 1998 ஆண்டு தனக்கும் ஜோசப் விஜய்க்கும் திருமணம் நடைபெற்றதாகவும் தங்களது இல்லற வாழ்க்கை மிக மகிழ்ச்சியாக சென்றதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளதாக தெரிகிறது. மேலும் கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக நடிகர் விஜயும் சங்கீதாவும் தனித்தனியே பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே சிறப்பு திருமண சட்டம் 27 பிரிவு 1A பிரிவின்படி தனக்கு விவாகரத்து வழங்க வேண்டும் என்று கேட்டுள்ளார். அது மட்டும் இல்லாமல் தனக்கு ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த மனு செங்கல்பட்டு முதன்மை நீதிபதி சந்திரசேகர் முன்பு கடந்த 24ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது இந்த மனுவை விசாரணைக்கு எடுத்த நீதிபதி இந்த வழக்கை முதன்மை குடும்ப நல நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைப்பதாக உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேலும் இந்த வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாகவும் அன்றைய தினம் நேரில் ஆஜராகுமாறு விஜய் தரப்புக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி சுஜாதா முன்பு விசாரணைக்கு வரவுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய இந்த விவாகரத்து தொடர்பான செய்திகளை தினசரி நாளிதழ்கள், தொலைக்காட்சி, சமூக வலைதளங்களில் வெளியிட இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுதாரரான விஜயின் மனைவி சங்கீதா குறிப்பிட்டுள்ளார்.